அரண்மனை வாசலில் இருந்த சேமக்களத்தில் ஒரு தட்டு தட்டினோன்னே அரண்மனை மாடத்துலேருந்து ஒருத்தன் எட்டி பார்த்து, யார் அங்கே அப்படின்னு ஒரு குரல் விடுறான். இருட்டி இருந்ததுனால அவனோட முகம் சரியாக தெரியல. உடனே சன்னியாசி, மருதப்பா நான் தான் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. மேலே இருந்து எட்டி பார்த்தவன், ஓ தாங்களா, இது வந்து வீட்டின் அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு மறையிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த கோட்டையோட கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. கதவுலேருந்து ஒரு மனித போகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்னதாக துவாரம் தோன்றுது. புத்த சன்னியாசி அந்த துவாரத்துக்குள்ளே புகுந்து போகிறாரு. போகும்போது பரஞ்சோதியோட கையையும் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க உள்ளே போனோன்னே மறுபடியும் அந்த கதவோட துவாரம் அடைக்கப்படுது. பரஞ்சோதி உள்ளே போனோடனேயே அந்த நகரத்தை ஒரு பார்வை பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் பிரகாசமான தீபங்களால் ரொம்ப ஒளிமயமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கேயும் இங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ சத்தமாக இருக்குது. பரஞ்சோதி இது வரைக்கும் இவ்வளோ பெரிய நகரத்தை வந்து பார்த்ததே கிடையாது. அதனால் பார்த்தபடி அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். சன்னியாசி அந்த காவலனை பார்த்து, மருதப்பா, நகரத்தில் ஏன் கலகலப்பு குறைவாக இருக்குது? கோட்டை கதவு ஏன் சீக்கிரமாக சாத்தப்பட்டது? ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர், நன்றாக தெரியவில்லை சுவாமி, காலையிலேருந்து நகரம் கோலாகலமாக தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அந்த கோலாகலத்துக்கு தான் என்ன காரணம்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்த பிஷு கேட்குறாரு. தங்களுக்கு தெரியாததா, சிவகாமி அம்மையின் நடனம் இன்னைக்கு சக்கரவர்த்தியோட சபையில் நடக்க போகுது. அதனால தான் இந்த நாட்டு ஜனங்க அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவலாளி சொல்கிறான். எந்த சிவகாமி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி கேட்டதுக்கு, வேறு யார், நம்ம ஆயனாரோட மகள் சிவகாமி தான். காவலாளி சொல்லிட்டு இருக்கும்போதே இது வரைக்கும் ஒரு பேச்சு கூட கவனிக்காத பரஞ்சோதி சட்டுன்னு திரும்பி, யாரு, ஆயன சிற்பியரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். உடனே காவலாளி, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரஞ்சோதி விட்டு பார்த்துட்டு, அடிகளே யார் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை பார்த்து கேட்குறாரு. இவன் பரஞ்சோதி, என்னுடைய சிஷ்யன். நீ மேலே சொல்லு, சிவகாமி மெயின் நடனம் நடக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் என்னாச்சு? சபை கூடி அரங்கேற்றம் நடந்துட்டு இருந்துச்சு. பாதி நடந்துட்டு இருக்கும்போது யாரோ தூதுவங்க வேக வேகமாக உள்ளே வந்தாங்க. சக்கரவர்த்தியோட சபையிலேருந்து சக்கரவர்த்தி சட்டுன்னு எழுந்து போனார். அப்புறம் திரும்பி அவர் சபைக்கு வரவே இல்லையாம். குமார சக்கரவர்த்தியும் மந்திரி மண்டலமும் கூட எழுந்து போயிட்டாங்களாம். நாட்டியம் நடுவில் நின்று போச்சு. அந்த கோட்டையோட கதவுகளும் அடைக்கும்படி கட்டளை வந்தது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற என்னன்றது எனக்கு தெரியாது. என்னவா இருக்கும் சுவாமி, யுத்தம் ஏதாவது வருமோ? ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியோட யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அரசன் இந்த பூமியில் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி மருதப்பா கேட்டதுக்கு துறவி சொல்கிறாரு, அப்படின்லாம் சொல்லக்கூடாது மருதப்பா. இன்னைக்கு மணிமகுடம் தரித்து மன்னங்களாக இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு சரி, அதனால் அதை பற்றிலாம் நாமே இப்போ பேசணும். உன் மகன் எப்படி இருக்கான், சௌக்கியமா அப்படின்னு சொல்லி சன்னியாசி கேட்குறாரு. தங்கள் கிருபை சுவாமி, சௌக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மருதப்பன் சொல்கிறார். ஒரு தடவை மருதப்பனோட மகனை பாம்பு தீண்டினப்ப உயிர் பிழைப்பதே கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த புத்த துறவி தான் அவனை பல விதமான மந்திரங்கள் சொல்லி காப்பாற்றினாரு. அதனால தான் மருதப்பனுக்கு அந்த துறவி மேலே ஒரு பக்தி. என்னால் ஒன்றுமில்லை மருதப்பா, எல்லாம் புத்த பகவானின் கருணை, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பரஞ்சோதியும் அவரோட சேர்ந்து நடக்க தொடங்குறான். சிவகாமியின் சபதம் மீண்டும் தொடரும். இணைந்திருங்கள் என்னுடனும் கல்கியுடனும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.